கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. என்னாகமம் 23:19. நாம் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தாவீது ராஜா வயது சென்றவராய் இருந்த பொழுது அவருடைய பதவிக்காக தாவீதுடைய குமாரர்களாகிய அத்தோனியாவும் சாலமோனுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது. கர்த்தர் சாலமோனை ராஜாவாக முன்குறித்திருந்தார், அவருக்கு வாக்குத்தத்தமும் கொடுத்திருந்தார். ஆனாலும் அத்தோனியா அந்த வாக்குத்தத்தத்தை மீறி நான் ராஜாவாவேன் என்று சொல்லி அநேக ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு மலை மேல் ஏறி தன்னைத்தானே ராஜாவாக ஏற்படுத்திக் கொண்டார். மறுபுறம் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட சாலமோன் வெறும் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் கையில் வைத்து காத்துக் கொண்டிருந்தார். தக்க சமயத்தில் நார்த்தான் தீர்க்கதரிசியின் கிருபை கிடைத்தது. தாவீது ராஜாவினுடைய ஆலோசனை கிடைத்தது. தாவீது ராஜாவின் கழுதையில் ஏற்றப்பட்டு சாலமோன் பட்டணத்தின் வழியாய் கொண்டு போகப்பட்டார். அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஜனங்கள் யாவரும் சாலமோனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். பெரிய ஆர்ப்பரிப்பும் எக்கால சத்தங்களும் உண்டாயிற்று. கர்த்தர் முன்குறித்தது போலவே சாலமோன் ராஜாவாக மாறினார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கென்று முன்குறித்ததை நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகள் யாவையும் நீக்கி கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஆமென்.